தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் கொங்கு பிரதான சாலையில் உள்ள பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் கொங்கு பிரதான சாலையில் உள்ள பட்டாசு கடையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு போராடிட்டு வராங்க. இந்த தீயானது பட்டாசுகளை பலவனால வெடித்து செறியதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தோட காணப்படுறாங்க. அதாவது திருப்பூர் மாநகரம் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்விஎஸ் என்கிற பெயர்ல முருகேசன் என்பவர் அந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை கடை நடத்திட்டு வர்றாரு. அதோட இவர் தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசுகளையும் வாங்கி விற்பனை செய்யக்கூடியது வழக்கமாக வச்சிருக்காரு. அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அதிக அளவுல பட்டாசுகளை கொள்முதல் செய்து கடையில் அடுக்கி வச்சிருக்கிறாரு. இதுல மேலும் முருகேசன் அந்த கடையிலேயே தங்கி வியாபாரம் செய்து வந்தனால நேற்று இவர் வழக்கம் போல அந்த கடையை மூடிவிட்டு அந்த உள்ளேயே அங்க படுத்திருந்திருக்கிறாரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 4 மணி அளவுல கடையில ஒரு பகுதியில இருந்து திடீர்னு புகை எழுந்து வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த முருகேசன் அதனை அணைக்கிறதுக்கு முற்பட்டிருக்காரு. ஆனா அதற்குள்ள தீயானது மலமலன்னு பரவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசுகள் மீது வேகமாக பரவி வெடிச்சுது. இதனால அச்சமடைந்த அந்த முருகேசன் கடையை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. இந்த நிலையில தான் கடை முழுவதும் பரவிய தீ அருகில் இருந்த அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்ல பரவி தீயானது கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இந்த நிலையில தான் அந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளும் பயங்கர சத்தத்தோடு தொடர்ந்து வெடிக்க துவங்கியது. இதனால அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அச்சமடைஞ்சாங்க. உடனடியே தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைக்க முற்பட்டாங்க. அந்த தீ வேகமாக இருந்தனால அருகில் இருக்கக்கூடிய தனியார் தண்ணீர் லாரி உதவியோடு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விபத்துல இந்த கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பட்டாசுகள் முற்றிலும் எரிந்து சேதமாயிருக்கு. இந்த விபத்து குறித்து திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஜனனி, விஜயன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.